மானாமதுரை அரசு மருத்துவமனையில் வயிற்று வலிக்கு வந்தவருக்கு காலாவதியான மாத்திரை கொடுக்கப்பட்டதால் அங்கு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சரவணராஜா இணைப்பில் இருக்கிறார். சரவணராஜா, வணக்கம். தற்பொழுது நோயாளிக்கு வயிற்று வலிக்கான மாத்திரை கொடுக்கப்படாமல் மாற்று மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் காலாவதியான மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டதா? அங்குள்ள நிலவரம் என்ன? வணக்கம் செல்வம்யா. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் வயிற்று வலிக்காக வந்தவருக்கு காலாவதி மாத்திரை கொடுத்ததால் நோயாளி அதிர்ச்சி. அதாவது கடந்த சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் பார்த்தீங்கன்னாக்கா நோயாளிகளாக 500க்கும் மேற்பட்டோர் புறநோயாளிகளாகவும் உள்நோயாளிகளாக 30க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 11ஆம் தேதி மானாமதுரை அருகே உள்ள மிளகனூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவா பகவத்சிங் என்றவருக்கு வயிற்று வலி காரணமாக மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்துள்ளார். அப்போது சிகிச்சை அளித்த மருத்துவர் சிகிச்சை அளித்து மாத்திரை எழுதி கொடுத்திருக்கார். அந்த மாத்திரையை நோயாளி வாங்கி சென்று வீட்டில் மாத்திரை போட்டுட்டு இருந்துள்ளார். மேலும் அவருக்கு வயிற்று வலி நிற்காத காரணத்தினால் மாத்திரையை எடுத்து ஆய்வு செய்து போகும்பொழுது மாத்திரை கடந்த மாதமே முடிந்து விட்டதாக அந்த மாத்திரையில எக்ஸ்பைரி ஆனதாக தகவல். அதை பார்த்த உடனே இன்று மருத்துவரிடம் எனக்கு வயிற்று வலி அதிகமா இருக்கு, இந்த மாத்திரை காலாவதி மாத்திரை என்ன மருத்துவரிடம் சொல்லும் பொழுது அந்த மருத்துவர் இது போன்ற மாத்திரைகள் நாங்கள் இங்கு கொடுப்பது கிடையாது, காலாவதி மாத்திரையை நாங்கள் திருப்பி அரசுக்கே நாங்கள் திரும்பி அனுப்பிச்சிடுவோம் அதை அளிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் கூறியிருக்காங்க. ஆனா அந்த நோயாளிக்கோ மேற்கொண்டு வயிற்று வலினால அவர் மேலும் அவர் மதுரையில் சிகிச்சைக்காக சென்றுள்ளார். அங்கு உள்ள மருத்துவர் பொறுப்பாளர் அசார்தீனிடம் கேட்ட பொழுது எங்கள் மருத்துவமனையில காலாவதியான மாத்திரையே கிடையாது என உறுதியாக கூறியுள்ளார். இதனால் மானாமதுரையில் நோயாளிகள் சற்று அச்சத்திலே உள்ளனர். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சரவணராஜா.